வாசிப்பது ஆர் கீதா. சென்னை அருகே ரத்தினமங்கலத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கிடையே தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் உள்ளிட்ட தென்மண்டல அளவிலான கோகோ போட்டிகளை தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தர் துவக்கி வைத்தார். 800க்கும் மேற்பட்ட கோகோ விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று 4 நாட்கள் விளையாடுகிறார்கள். சென்னை அடுத்த ரத்தினமங்கலம் கிரீஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் உள்ளிட்ட தென் மாநில மண்டல சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கிடையே 4 நாட்கள் நடைபெறும் கோகோ போட்டிகள் துவங்கியது. இதில் 800க்கும் மேற்பட்ட கோகோ விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று விளையாடுகிறார்கள். முதல் மகளிர் பிரிவு கோகோ போட்டியினை தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தர் துவக்கி வைத்தார். இந்த கோகோ போட்டி துவக்க விழாவில் பள்ளி தாளாளர், முதல்வர், போட்டி ஏற்பாட்டாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசு கோப்பைகளுடன் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பையும் பெறுவார்கள் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தர் அவர்கள் பேசுகையில், கோகோ விளையாட்டு மிக வேகமாக விளையாடும், அடுத்தடுத்து முடிவுகளை எடுக்கும் விளையாட்டாக உள்ளது. இந்த விளையாட்டில் பங்கேற்கும் வீரர்கள் படிப்பிலும் சிறந்து விளங்குவார்கள் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இதில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் 3 மாநிலங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுக்கு 52 அணிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 52 அணிகளில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 7000க்கு மேலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. இந்த கொக்கோ விளையாட்டு தொடர்ந்து 4 நாள் நடக்கும். முதல் 2 நாள் பெண்கள் அணிகளுக்கும், அடுத்த 2 நாள் ஆண்கள் அணிகளுக்கும் நடக்கும். இதில் வின் பண்ணுறவங்க நேஷ்னல்ஸ், வின் பண்ணுற டீம் மட்டும் நேஷ்னல்ஸ் போவாங்க. இந்த இதை நடத்துறதுக்காக இந்த கிறிஸ் ஸ்கூல் ரொம்ப அழகாக சிபிஎஸ்சி ஸ்ரீ கிறிஷ் சிபிஎஸ்சி ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ரொம்ப நல்ல ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. 4 கோர்ட்டு பண்ணியிருக்காங்க. 4 கோர்ட்டும் மிக அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியல்ஸும் குவாலிஃபைடு அஃபிஷியல்ஸாக வந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நான் காலைல அதான் இன்னாக்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு டோர்னமெண்ட் அவங்க நல்லா பண்ணுறாங்கனால இருந்து பார்த்துட்டு போகிறேன். எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கொக்கோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீடு, எண்டுரன்ஸு, எஜிலிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கொக்கோ விளையாடுறவங்க எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்க அந்த சுறுசுறுப்பாக இதில் மட்டும் இருக்காது. இவங்களோட சுறுசுறுப்பு படிப்புக்கும் போகும். எல்லா விதத்துலேயும் அவங்க வீட்லேயும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எல்லா வேலையிலையும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொக்கோங்கிறது ஒரு முக்கியமான விளையாட்டு. மெயினாக இவங்க ஃபிசிக்கலி அவங்கள ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல கேம். இதில் வெற்றி பெறவர்கள் கண்டிப்பாக நேஷ்னல்ஸ் போவாங்க. அவங்களுக்கு மீண்டும் பெரிய வாய்ப்புகள்லாம் வர வாய்ப்பு உள்ளது. ஆமாம், இது நம்ம பாரம்பரிய விளையாட்டு. இது இப்போ இன்னும் பெரிய அளவில் டெவலப் ஆகலை. ஆனால் இங்கே 7000 பேர் வந்திருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஸ்ரீ கிறிஷ் ஸ்கூல் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா டெவலப் ஆகிடும் கண்டிப்பாக.